ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சாக்லேட் கேக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு நமக்கு 5 ஹாப்பி பிஸ்கட் இருந்தால் போதுங்க. ஈஸியாக கேக் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாங்க. இந்த கேக் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம முட்டையை போட்டு பீட் பண்ணி இதெல்லாம் தேவையே இல்லைங்க. 5 ஹாப்பி பிஸ்கட் இருந்தால் போதுங்க. ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிடலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 4 பிஸ்கட் பாக்கெட் எடுத்துருக்கீங்க. அந்த பிஸ்கட்டை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ இதை 2 உடச்சி நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேக்கு தேவையான ஒரு 1/2 கப் அளவு ஜீனி போட்டிருக்கீங்க. இப்போ நம்ம வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தண்ணி ஊற்றாமல் பொடி மாதிரி பண்ணி கொண்டு வாங்க. நான் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இன்னொரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு பால் ஊற்றிக்கோங்க. இது நான் காய்ச்சி எடுத்து வச்ச பால். ஒரு ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஹாப்பி பிஸ்கட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா வலுன்னு கிண்டிக்கோங்க. இந்த பாலில் பிஸ்கட் நல்லா கரையணும். பாருங்கள், இந்த மாதிரி கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வலுன்னு மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் நம்ம போட்டோம்னா நல்லா பஃபியாக வரும், ஸ்பாஞ்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 சொட்டளவு நான் வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. நீங்கள் கேக் செய்கிறதுக்கான பாத்திரம் வச்சுருப்பீங்களா, அதில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. சுற்றி எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ அதில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்ஸை அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா இப்படி தட்டி விட்டுக்கோங்க. இந்த பபிள்ஸ்லாம் மேலே வருதுல்ல, அதெல்லாம் உடஞ்சி வரணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குக்கரில் வச்சு எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் நான் ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுருக்கேன். அது நல்லா சூடேறட்டும். பாருங்கள், நல்லா சூடேறிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸ் உள்ளே போயிட்டு வர்றது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு சின்ன கிண்ணம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கிண்ணத்து மேலே நம்ம டிஃபன் பாக்ஸை வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் மூடி வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ நம்ம சாக்லேட் கேக் மேலே போடுறதுக்கான க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலே ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சுருக்கேன். நான் டெய்ரி மில்க் சாக்லேட் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை 2-3 உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவு பால் ஊற்றிக்கோங்க. இப்போ அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கொலன்னு வந்துடும். பாருங்கள், நல்லா உருகி வந்துருச்சு சாக்லேட்லாம். இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மேலே நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க. இப்போ இந்த பட்டர் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிகிட்டே பாருங்கள். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற க்ரீமை இது மேலே அப்படியே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் டெய்ரி மில்கை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் மேலே போட்டுக்கோங்க. இது நல்லா டிசைன் இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்.
பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் க்ரீம் கேக் ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கேக் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், துருவின அந்த சாக்லேட்டை நம்ம இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். சூப்பராக தூவியாச்சுங்க. இப்போ நான் ஸ்டார் கேண்டியும் ரவுண்ட் கேண்டியும் எடுத்து வச்சுருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக தான், இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சூப்பரான சாக்லேட் க்ரீம் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சு கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 1 ஹவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம கட் பண்ணும்போது நல்லா ஸ்பான்ச்சியாக வருது. இப்போ நான் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பான்ச்சியாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம பிஸ்கட்டை வச்சு இவ்வளோ சூப்பரான சாக்லேட் கேக் பண்ணிடலாங்க. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.